வாழைக்காய் வச்சு ஒரு உருண்டை குழம்பு செய்யலாங்க. வாழைக்காவை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு மசிச்சுக்கலாம். அதில் கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். துருவி இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பண்ணதெல்லாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கிய வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வானிலை எண்ணெய், கடுகு சேர்த்து சீரகம் சேர்த்து இந்த அரைச்ச மசாலா விடுது சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக வரைக்கும் வளர்ந்த பிறகு வதக்கின பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தோன்னா இந்த